இந்த இடம் அகரம். நடைப்பயிற்சிக்காக கடைசியாக இங்கே வந்து சேர்ந்துள்ளேன். இந்த மனத்தை பற்றி தான் நான் பேசப்போகிறேன். மனம் எங்கே இருக்கிறது? நமக்குள் தான் இருக்கிறது. எப்படி இந்த உயிரில் உடலுக்குள் இருக்கிறது அல்லவா, அதுபோலவே மனமும் நம் உடலில் தான் இருக்கிறது. எந்த இடத்தில் இருக்கிறது என்றால் மூளையில் இருக்கிறது. மூளையில் பதிந்து இருக்கிறது. அதனால்தான் மனம் ஒரு குரங்கு என்பார்கள். அதை பற்றி ஒரு சின்ன பாடல் இருக்கிறது. மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்கு, அதை தாவ விட்டால் தப்பி ஓட விட்டால் நம்மை மரணத்தில் தள்ளிவிடும், மரணத்தில் தள்ளிவிடும். அப்படித்தான் மனம் போன போக்கில் நாம் போகக்கூடாது. ஏனென்றால் நமக்கு ஒரு விவரம் வேண்டும். எங்கே போகிறோம், எதற்காக போகிறோம், எங்கிருந்து திரும்பி வர வேண்டும் என்பதெல்லாம் நாம் தெரிந்திருக்க வேண்டும். அதனால்தான் நம் மனதை பற்றி ஆராய வேண்டும். மனம் போன போக்கிலே கண் போன போக்கிலே கால் போகக்கூடாது, கால் போன போக்கிலே மனம் போகக்கூடாது என்று ஒரு எம்ஜிஆர் நடித்த பாடலில் இருக்கிறது. மனம் அதுதான். நெஞ்சம் மறப்பதில்லை என்பார்கள். அந்த நெஞ்சு அதுவும் மனம்தான். எனவே நம் மனதை நாம் தான் அதை அடக்கி ஆள வேண்டும். அப்படி இந்த மனதை கட்டுப்படுத்தவில்லை என்றால் நம் வாழ்க்கை துன்பத்தில் சென்றடையும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் மனம் ஒரு குரங்கு என்பார்கள். அது எப்படி ஒரு குரங்கை நீங்கள் மரத்தில் விட்டால் அது தாவி தாவி ஓடும், அதை ஒரு இடத்தில் நிலைக்காது. இன்று பலர் சிறிய குரங்கை வைத்துக்கொண்டு விளையாட்டு காட்டுகிறார்கள், அதற்கு பழகி காமிக்கிறார்கள். அது போன்ற பல வீடியோக்கள் அந்த இந்தோனேஷியா மற்ற நாடுகளில் இருந்து அவர்கள் போடுகிறார்கள். ஷார்ட்ஸ் என்ற பெயரில் வருகிறது. அதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு உற்சாகமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் இந்த குரங்கு என்றாலே பயம்தான். நம்மிடம் இருந்து எதையும் அதை பறித்து கொள்ளும். மனமும் அப்படித்தான். நம்ம எதை பார்த்தாலும் அதை பற்றி கொள்ளும். ஸோ அதனால்தான் நாம் இந்த மனதை கட்டுப்படுத்த வேண்டும். அப்படித்தான் பல யோகிகள் தன் மனம் போன போக்கிலே விடாமல் அவர்கள் மனதை கட்டுப்படுத்தி அவர்கள் யோகத்தை கண்டார்கள், யோக பயிற்சி செய்தார்கள். உடல் பயிற்சி ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த யோக பயிற்சி என்பது மனத்தை கட்டுப்படுத்துவது தான். அதில் வெற்றி கண்டவர் கௌதம புத்தர், மகாவீரர் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.